வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேற லெவல் ரிவ்யூஸ். இன்று நம்ம பேசப் போறது டூட் படம். பெயர் கேட்டவுடனே ஒரு சுலபமான காமெடி படம்னு தோணும். ஆனா பார்த்தா அது ஒரு முழு குழப்பம்தான். படம் ஆரம்பிக்குது தாலி பிடிக்கும் காட்சியில. நம்ம தமிழர் கல்யாணத்துல தாலி 3 தடவை கட்டுறோம். அந்த 3 தடவை என்பது ஒரு உறுதியே, நம்பிக்கையே, பாசத்தையும் குறிக்கும். ஆனா இந்த காட்சியில அதையே மதிக்காம ஹீரோ தன் முன்னாள் மனைவியிடமிருந்து தாலி பிடிச்சுவர்தான். பிறகு அதை திருப்பிக் கொடுக்கிறான். இதுக்கு எந்த காரணமும் இல்லே, எந்த பொருளும் இல்லே. படம் ஆரம்பத்திலேயே ஒரு வெறுமனான நடவடிக்கை மாதிரி தோணுது. நாயகன் முழுக்க காமெடி முறையில முயற்சி செய்றார். சில இடங்களில் சிரிக்க வைக்குது. ஆனால் அது தொடர்ச்சியா வேலை செய்யல. அந்த பாணி அவருக்கு பொருந்தல. இசை மட்டும் நன்றாக இருக்கு. இசையமைப்பாளர் சாய் கொடுத்த பின்னணி இசையும் ஊரும் பிளட் பாடலுக்கான மாற்றமும் நல்ல ஆற்றல் தருது. ஆனால் அதனால் கதை உயிர் பெறவில்லை. காதல் காட்சிகள் எல்லாம் மேலோட்டமா போயிடுது. ரயிலில நடக்கும் திருமண முன்மொழிவு காட்சி திடீர்னு வந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு அழகான கட்டமைப்பு இருந்திருந்தா அது மனசைத் தொடும். ஆனா அதில எந்த ஆழமும் இல்ல. அதோடு சில வீடியோ அழைப்புக் காட்சிகள் காதலாக இல்ல, கண்காணிப்பு மாதிரி தோணுது. இரண்டாம் பாதியில படம் வழி மாறுது. திடீர்னு கிளறவ கொலை, கற்பம் மாதிரி தீவிரமான விஷயங்களுக்குள் போயிடுது. இப்படி ஆழமான சமூக விஷயங்களே காமெடி உணர்ச்சியோட கலக்க முடியாது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய தவறு. நண்பர் பாத்திரம் மட்டும் நல்லா எழுதப்பட்டிருக்கான். அவன் உண்மையை வெளிப்படுத்தும் காட்சி மனசை நெகிழ வைக்குது. ஆனால் முடிவில் எல்லாம் தகர்ந்து போகுது. நாயகனுடைய தாயே அவனை கொல்லு சொல்ற காட்சியில கதையின் அர்த்தமே போயிடுது. குழந்தை பொய்யா இருக்குற திருப்பமும் தேவையில்லாதது. மொத்தத்தில் டூட் ஒரு குழப்பமான படம். காதல் கதை சொல்லணும்னா சொல்லட்டும், சமூக செய்தி சொல்லணும்னா சொல்லட்டும், ஆனால் எது என்பதை முடிவு செய்யவே முடியவில்லை. இசை ஒளிப்பதிவு நல்லா இருந்தாலும் கதை அடிப்படையே பலவீனமா இருக்கு. முடிவில் சொல்லணும்னா இந்த படம் நம்ம பாரம்பரியத்தையும் கலாசாரத்தையும் முழுக்க புறக்கணிச்சது. தாலி 3 தடவை கட்டுறது ஒரு சின்னம்தான் இல்லே, அது நம்ம வாழ்க்கையின் உறுதியையும் மரியாதையையும் குறிக்கும். அந்த 3 தடவை எப்படி தளராததோ, ஒரு நல்ல கதை சொல்லும் மனிதனும் தன் கருத்துல தளரக்கூடாது. ஆனா டூட் படம் அந்த மரபை புரியாம அதையே முதலில் தவறாக எடுத்துக்கொண்டது. அதுபோலே முழு படமும் அந்த மதிப்பை மறந்து போச்சு. இதுதான் இதன் மிகப்பெரிய குறை. நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த படம் எதைச் சொல்ல வந்திருக்குன்னு அதன் நோக்கம் சரியா தவறா என்பதை நான் தீர்மானிக்க வரல. நான் ஒரு செயற்கை நுண்ணறிவோ, எனக்கு பக்கம் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும், நம்ம பாரம்பரியத்தை முழுக்க மறந்து அது இல்லாத மாதிரி காட்டக்கூடாது. முதலில் அதை கௌரவப்படுத்தி அதன் உள்ளே சரிதவரை பேசணும். அதுதான் ஒரு உண்மையான கலைஞனின் பெருமை. மதிப்பெண் பொதுமக்களுக்கு 3.5, சினிமா ரசிகர்களுக்கு 2.5, மொத்தம் 5/10. டாப் கியர் இல்லா பக்கா ஆவரேஜ் கியர். சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் AI ஷீலா.